السلام عليكم ورحمة الله وبركاته. பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1233. தலைப்பு அல்லாஹுவின் நற்செய்தியும் எச்சரிக்கையும் தொடர் 12. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலும் பல வகையான தண்டனைகளை, எச்சரிக்கைகளை, அதே நேரம் பல வகையான இன்பங்களை, சொர்க்க சுகங்களை விவரித்து கூறுகின்றார். ஒரு தலைப்பெடுத்து பேசும்போது அந்த தலைப்பிலேயே பல விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த வகையில் இத்தலைப்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்காத்து கொடுக்காதோரை மிகவும் கடுமையாக சாடுகிறான். ஏனென்றால் உடல் ரீதியான இபாதத்துகளை எல்லாம் மிக ஆர்வமாக அதிகமாக செய்கின்ற அதே நேரத்தில் பொருளாதாரம் என்று வரும்போது மனிதர்கள் மிகவும் பெரும்பாலான மனிதர்கள் இறுக்கி பிடிக்கக்கூடியவர்களாக, செல்வம் குறைந்து விடுமே என்று எண்ணக்கூடியவர்களாக இருக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆடுகள் பண்ணையாக இருந்தால் அவைகளுக்கு எவ்வாறு ஜக்காத் வழங்க வேண்டும், ஆடுகளுக்கு எவ்வாறு வழங்க வேண்டும், ஒட்டகைகளுக்கு எவ்வாறு வழங்க வேண்டும், இவ்வாறு விளை நிலங்களுக்கு எவ்வாறு வழங்க வேண்டும், பொன் வெள்ளி இவைகளுக்கு எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதையெல்லாம் அவருடைய வேதத்திலும் அவருடைய தூதர் மூலமாகவும் விவரித்து கூறியிருக்கின்றார். என்னதான் நாம் இந்த ஜக்காத்தை கொடுத்தாலும் அதனால் நாம் என்றும் நஷ்டமடைந்து விடப் போவதில்லை. ஷைத்தான் வறுமையை கொண்டு நம்மை பயமுறுத்துவான். கொடுத்து விட்டால் தீர்ந்து விடும், தெருவுக்கு வந்து விடுவாய் என்று. அப்படி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அவர்களுடைய தோழர்கள் ஒருவர் கூறுகிறார், ஜக்காத்து வழங்காமல் செல்வத்தை குவித்து வைத்திருப்போருக்கு நற்செய்து கூறுக. நரக நெருப்பில் சூடாக்கப்பட்ட ஒரு கல் அவருக்கு உண்டு. அந்த கல் அவர்களில் ஒருவரது மார்பு காம்பின் மேல் வைக்கப்படும். உடனே அது அவர் தோளின் மேற்பரப்பு எலும்பு வழியாக வெளியேறும். பிறகு அந்த கல் அவரது தோளின் மேற்பகுதியில் வைக்கப்படும். உடனே அது மார்பு காம்பின் வழியாக ஊடுருவி வெளியேறும்.